2035க்குள்ள தமிழ்நாட்டை $1.5 trillion பொருளாதாரமாக மாற்றுவதே ஒரு தொலைநோக்கு இலக்கு அப்படின்ற மாதிரி தளபதி குறிப்பிட்டிருந்தாரு. அந்த இலக்கை அடைவதற்கான புதிய தொழில்கள் உருவாக்குதல், வேலை வாய்ப்புகள் உருவாக்குதல், இந்த மாதிரியான முயற்சியில் தாவேக தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, விக்ரம் சோலார் நிறுவனம் திருநெல்வேலி மாவட்டம் சிப்காட் கங்கை கொண்டானில் தொழிற்சாலை அமைக்க ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தாகி இருக்கிறது. ஒரு தொழிற்சாலை அப்படின்றது வெறும் உற்பத்தி யூனிட்டா மட்டும் பார்க்க முடியாது. வேலை வாய்ப்பு உருவாக்குது, அதை தொடர்ந்து மற்ற சிறு தொழில்கள் உருவாகும், அந்த ஊரோட பொருளாதாரம் வளரும். அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் தேடி வந்துதான் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை உடைக்குது. இப்படி அரசாங்கம் வீரியமா இயங்கிக் கொண்டிருக்கும் சூழலில் மக்களும் சேர்ந்து ஒத்துழைத்தால், சுறுசுறுப்பாக இயங்கினால் தமிழ்நாட்டோட வளர்ச்சியை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது அப்படின்றதுதான் யதார்த்தம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க வருகிறோம். நன்றி, வணக்கம்.